அஸ்ஸலாமு அலைக்கும். மீண்டும் சர்ஃபான் பிளாக் BA2 சேனல் ஊடாக மீண்டும் பல முக்கியமான தகவல்களோடு தான் வந்திருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள். அதே மாதிரி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். இந்த சேனல் வந்து புதிய சேனல், நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க மாட்டீங்க. ப்ளீஸ் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை முதல் செலக்ட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நம்மளுடைய பழைய சேனல் ஹேக் ஆகின டைமில் இந்த சேனல் தான் ரொம்ப உதவியாக இருந்துச்சு. தொடர்ந்தும் அதில் ஏதாவது பிரச்சனை வந்தால் இதில் தான் நியூஸ் அப்டேட் பண்ணணும். அதால் பார்க்குற அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ரீசெண்டாக நான் ஒரு வீடியோ போட்டேன். பெரியோர் உதவி ஒன்று வேணும், சவுதியில் ஒரு பெண்ணை வெட்ட போகிறாங்க, குத்த போகிறாங்க, காப்பாற்றுங்க அப்படின்னு. அது சம்பந்தமான மிக முக்கியமான ஒரு தகவல் இருக்குது. இந்த லிஃப்ட்டை நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு பச்சிலம் பாலகனின் உயிரை காவு கொண்டது இந்த லிஃப்ட். மிக முக்கியமான ஒரு தகவல் இருக்குது. தயவு செய்து வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. குறிப்பாக பணிப்பெண்கள், அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய பணிப்பெண்கள், அதே போல் அப்பார்ட்மெண்ட்களில் இருக்கக்கூடியவங்க, நீங்கள் தான் ரொம்ப கவனம். இந்த லிஃப்ட்டில் பெரிய ஒரு ஆபத்து இருக்குது. ரீசெண்டாக சவுதி அரேபியாவில் ஒரு சகோதரி வந்து குழந்தை விளையாட கூட்டிகிட்டு போன டைமில் குழந்தைய விட்டு கொஞ்சம் தூரம் முன்னாடி போயிட்டாங்க. அப்படின்றதால பாபா வந்து அவங்கள வெட்டுவார், குத்துவார் இப்படின்னு சொல்லி உயிர் ஆபத்து இருக்குது, இப்படியாவது காப்பாற்றுங்க அப்படின்னு இவர் வந்து வீடியோ போட்டிருந்தார். அதுக்கப்புறமா நிறைய பேர் எனக்கு ஷேர் பண்ண ஆரம்பித்தாங்க. குறைஞ்சது எப்படியுமே ஒரு 100க்கு மேலேன்னு தான் சொல்லணும். நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தாங்க, ஹெல்ப் பண்ணுங்கள், பாவம் இந்த பாருங்கள் உயிர் ஆபத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு. இந்த மனுஷனுக்கு போய் காண்டாக்ட் பண்ணினா அவருடைய எந்த தொடர்பும் இல்லை. அதே போல் இன்னொரு சகோதரி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க, அவங்களையும் போய் காண்டாக்ட் பண்ணினா அவங்களுக்கு இதை பற்றி எதுவும் தெரியாது. நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணுறேன், என்னுடைய நம்பரை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன், எனக்கு இதை பற்றி தெரியாது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணோம், இவங்களுடைய ஃபோட்டோவை போட்டு வீடியோவை பப்ளிஷ் பண்ணணும். யூடியூப்பில் பப்ளிஷ் பண்ணின பிறகு முதலாவது இவர் வராரு. இவர் வந்து என்ன சொல்கிறாரு, பிரதர் நீங்கள் அந்த வீடியோ எதுக்காக யூடியூப்பில் போட்டிங்க, அதை உடனே ரிமூவ் பண்ணுங்க, அந்த பொண்ணு வந்து பொய் சொல்லி இருக்குது, தயவு செய்து அந்த வீடியோவை எடுத்துருங்க அப்படின்னு வந்து மறுபடியும் எனக்கிட்ட ரிக்வெஸ்ட் வைக்கிறாரு. மே මොකද්ද වෙලා තියෙන්නේ? නැබද දැන් මට දැන් ආරංචි විදිහට දැන් විතර ෆේක් ස්ටෝරි එකකුත් තියෙනවනේ උතර නේද ඔය කියන කතාවේ. ඒ තමයි සමහර අය මටත් එහෙම මෙසේජ් එකක් දාලා තිබුණා මේ වීඩියෝ එක දැක්කන් පස්සේ. හරි මම මේ වීඩියෝ එක ප්‍රයිවට් කරන්නම්. මේ අහන්නකෝ මේ එහෙම වීඩියෝ වල පළ කරන්න එපා සහෝදරයා. මොකද දැන් අපි මෙතන දැන් මට දැන් මෙතන අපි මේ සම්බන්ධ වෙලා ඉන්නවනේ ගොඩක් අයත් එක්ක. එතකොට මට සාමාන්‍යයෙන් මෙසේජ් 1000ක් විතර ඇවිල්ලා තිනවා මෙන්න මේ පිළිබඳව. උදව් කරන්න මල්ලි කියලා. එතකොට ඉතින් මේ එතකොට එහෙම එනකොට අපි අනිවාර්යෙන් වීඩියෝ එකක් පළ කරන්න එපා. අනිවාර්යෙන් ඒක ඔයගොල්ලෝ ඩියුටි එක විතර කරනවා බ්‍රදර්. මම ඒක දන්නවා. මම ට්‍රස්ට් කරන්න පටන් ගන්නවා බ්‍රදර්. නෑ ඒක තමයි මම ඔයා කියන්නේ මංගාව සහෝදරයා මේ මෙද ප්‍රතික රටවල් ඇතුළ මංගාව මේ සබ්ස්ක්‍රයිබර්ලා ඉන්නවා දැන් 65000ක් විතර. මේකෙන් 19000ක් විතර මගේ මේ පර්සනල් කතා කරන අය ඉන්නවා මෙසෙන්ජර් එකේ විතරක්. 19000 දෙනෙක්. ඔක්කොම එක එක ප්‍රශ්න අරගෙන එනවා. නමුත් මම එකපාර මේකට එයාලට ටිකක් අර සතියක් හරි සති දෙකක් හරි දීලා තමයි යාළුවා හදාගන්නේ. එකපාරම උන් ඇවිල්ලා කියන්නේ මේ එහෙම තමයි බරපතල විදියට තමයි පටවන්නේ ප්‍රශ්න. නමුත් ඒක අපි හරියට සොයලා බලන්න ඕනේ. අනිවාර්යෙන්ම ඒකත් අනික බද දැන් මගේ TikTok එකේ මම ඔයගේ දේවල් දාන්නේ. මම අර එයා කිව්ව නිසා එයා මට කිව්වා අනේ අයියා මට මෙහෙම දෙයක් දාගන්න ගියේ නැතුව හොයවම හිටියේ. අනේ මට මේක කරන්න කියලා. ඉතින් මම බලලා හිතලා තමයි ඔක කරේ. ඉතින් මම හිතුවේ නෑ. දැන් ඊට පස්සේ දැන් එයාමද කිව්වේ මේ එයාමද මේ YouTube එක දැකලා කිව්වේ මේ අයින් කරන්න කියලා. එයාගේ එහි තව වැඩ කරන යාළුවෙක් ඒක යවලා තිනවා ලංකාවේ එයාගේ පුතාට. ඒ පුතාටම යවලා තින්නේ මේ බාන්නම මෙහෙම තියෙනවා කියලා. ඊට පස්සේ දැන් ගෙදර අය තොබරම් බයලුවෙන් දැන් ඔය ගෙදර කට්ටිය දැනගත්තොත් මට ප්‍රශ්නයක් එයි කියලා. මේ එයාගේ දොරකථන අංකයක් තියෙනවද ඔයාලඟ මේ සහෝදරියගේ? කාගේද? මේ කෙල්ල. නෝ ඒකනේ යා මට මේ මෙසේජ් මට එවන්නකෝ එයාගේ නම්බරේ චුට්ටක් එවන්නකෝ ටික පොඩි උපදේශයක් දෙන්න ඕනේ යාට. හැබැයි බ්‍රදර් දැන් මට උදේ එයා මට දැන් උදේත් කිව්වා එයාට කොහොම හරි යන්න ඕනේ කියලා තමයි කියන්නේ. දැන් මට උදේ මෙසේජ් කරලා තිබ්බා. එයා කිව්වා කොහොම හරි එම්බසි එකේ ඉන්න බෑ මේ මොකද්ද මේ නරාවලෙන් නම් කොහොම හරි යන්න ඕනේ. මට දැන් මම කිව්වා මම වාට මම ස්ක්‍රීන්ෂොට් එකක් උත්තරන්නම්කෝ මට. හරි නේ ඔයා දාන්නකෝ එයාගේ මෙසේජ් එක මේ එයාගේ නම්බරේ දාන්නකෝ මම එයාට මොන හරි උපදේශයක් දෙන්න. එහෙම මොනවා තිබ්බොත් උදව්වක් කරන්න. මොකද මේ වගේ අර දන්නවනේ ඉතින් ඔයාටත් ප්‍රශ්න අපිටත් ප්‍රශ්න එයාටත් ප්‍රශ්නනේ. එතකොට බොරුවට එහෙම වීඩියෝ දාන්න දීලා අනිවාර්යෙන්ම හරි සහෝදර හරි මම වීඩියෝ එක ප්‍රයිවට් කරා. මේ පැත්තම ඔක්කොම ඩීස් කරලා තියෙන බ්‍රදර්. නේ මගේ පැත්තත් වීඩියෝ ප්‍රයිවට් කරා නේ. මම ප්‍රයිවට් කරා වීඩියෝ එක. හරි බ්‍රදර්.
මේ ගොඩක් තෑන්ක්ස් බ්‍රදර්. පොඩ්ඩක් ඒ තියෙන ඔක්කොම ටික පොඩ්ඩක් මේ බලන්න බ්‍රදර්. හරි සහෝදර හරි. මම ඒක ඩිලීට් කරා. මේ කියන්නේ ප්‍රයිවට් කරා. වීඩියෝ ආයි පේන්නේ නැහැ කට්ටියට. හා බ්‍රදර් හරි ගොඩක් ස්තුතියි බ්‍රදර්. මම ඔයාලට ඔක්කොම කන්ටැක්ට්ස් ටිකයි මම ඒ ස්ක්‍රීන්ෂොට් එක වට එවන්නම්කද? හරි සහෝදර හරි. හරි බ්‍රදර්. ඕකේ. thank you so much brother. பை. ஓகே சரி போனா போதுன்னு வீடியோவை ப்ரைவேட் பண்ணினா அதுக்கப்புறமா அந்த பெண் வந்து பேசுகிறாங்க. அவங்க வந்து என்ன நீங்கள் என்னோட உயிரை காவு கொடுக்க போகிறீங்க, நீங்கள் எதுக்கு வீடியோ போட்டீங்க? අඩංගොයියාල මම දැම්මේ නෑ අයියා ඔය මේ සුදේස් කියන එක්කෙනා තමයි ඔයාට කතා කරන්න තියෙන්නේ. ඒ සුදේසුත් ඔය වීඩියෝ එක දාලා තින්නේ මගෙන් අහලා නෙමෙයි දාලා තියෙන්නේ. ඒත් සුදේස්ගේ වීඩියෝ එකත් මම TikTok එකේ දැක්ක ගමන් මම සුදේස්ට මැසේජ් එකක් දැම්මා. ඇයි මගේ ෆොටෝ එකක් දාලා වීඩියෝ එකක් දැම්මේ, කරුණාකරලා ඒක අයින් කරන්න. මේ මිනිස්සු දැක්කොත් මට නැති ප්‍රශ්න ඇති වෙනවා. හැවිලෙන ගින්දරට පුළුන් දැම්මා වගේ වැඩක් වෙන්නේ. ඒක නිසා ඒක අයින් කරන්න කියලා මම සුදේස්ටත් ඒ වෙලාවෙම කිව්වා. ඒකල සුදේස් ওই වීඩියෝ එක දාපු පහුවදා ලංකාවට ගියා. දැන් ඌ ලංකාවේ ඉන්නේ. අනික ඇත්තම කතාව කියනවා නම් අයියා කුවේට් එකේ වගේ නෙවෙයිනේ මේ රටේ සෞදිත් නීතිය දරුණු වෙන්නේ. මේ මිනිස්සු මොන තීරණ ගයිද දන්නේ නැහනේ. කී දෙනෙක් මං දැන් මෙහි ආවට පස්සෙම කී දෙනෙක් අනම්මනම් කරදර වලට මුහුණ පෑවද. ඒකනේ මේ ඒජන්සි කාර්යයට එපා කියද්දි තමයි මේ තල්ලු කරලා ඇරිය උගේ වාසිය බලාගෙන ඌ ලක්ෂ 20කට මාව විකුණලා දාලා බලන්න අහිංසක දුප්පත් මිනිස්සුෙකුට ගෙවලවත් යන්න පුළුවන් ගානක්ද කියලා. ඒකල ඌට මට මාස 5 ඉඳලා ලෙඩකට පැන්ඩෝල් පෙත්තක් දෙන්නේ නැහැ. කිසිම දෙයක් නැහැ අයියා. කැමරා හයිකලා තියෙන උයාගෙන කනවද කියලා බලන්නවත් උයාගෙන කනවට කැමතිත් නැහැ. කණ්ඩ කියන ඊයේ බඩගින්නේ. ඊයේ දවල්ට නැහැ, ඊයේ රැට නැහැ, දැන් උදේට නැහැ. මේ මිනිස්සු ගිහිල්ලා පිටින් කාලෙනවා 4 දෙනාම ළමයි දෙන්නයි ගෑණි මිනිහයි. බඩගින්නේ කණ්ඩ දෙයක් නැහැ. ලොතර බෝතල් දෙකක් කාමරේට ගෙනත් තියාගෙන ඒක බීලා තමයි හිටියේ. බිස්කට් කනවා කියලා පැණි රස කොච්චරක් කන්නද. මේ වගේ දුකක් විඳින්න මෙතනින් එළියට යන්න විදිහක් නැහැ. උදව් කරන්න විදිහක් නැහැ. මොනවා කරන්නද, බයයි ජීවිතේ බේර ගන්නත් ඕනේ. මගේ දර 3 දෙනා වෙනුවෙන් මට මිනිහෙක් වන්නේ නැහැ. මගේ මිනිහා වෙන කසාදයක් කරගත්තා මෙහෙ එනකන් ඉඳලා. ඒ වගේ ලොකු කරදර ගොඩකට පැටලිලා මං ඉන්නේ. මගේ දෙමව්පියෝ දෙන්න අන්ත අසරණයි කොලේ කරලා ජීවත් වෙන්නේ. මට මෙතනින් එළියට මගේ දෙමව්පියෝ දෙන්න මට කොහොම හරි යන්න හරි ගස්සලා දෙන්න කියලා මං හැමෝගෙම ඉල්ලන්නේ. මගේ වීඩියෝ අතන මෙතන දාන්න එපා. ඒ නැතුව මට වෙනත් පැත්තකින් උදව් කරන්න පුළුවන් නම් උදව් කරන්න. අයියා විදේශ සේවකයේ පැමිණිල්ලක් දැම්මේ බ්‍රහස්පතින්දා පැමිණිල්ලක් දැම්මේ. ඊට පස්සේ පැමිණිල්ලක් දැම්මට පස්සේ කිව්වලු ඒක නුවරට ට්‍රාන්ස්ෆර් කරලා දෙන්නම් කිව්වලු. සති දෙකකින් නුවරට මේ විභාග කරන්න යන්න ලියුමක් ගෙදරට එවන්නම් කිව්වලු. එතකන් ටෙලිෆෝන් නම්බර් වගේක් ලියලා චිට් එකක් දුන්නලු. මේ ලියුමක් එන්න පරක්කු වුණොත් ඒ නම්බරේ ඒ චිට් එකේ තියෙන නම්බර වලට කෝල් ගන්න කිව්වලු. මේ එහෙම තමයි කියලා තියෙන්නේ. දැන් ඊයේත් අම්මලා මගෙන් ඇහුවා මයිදෝ අපි අනිවාර්යයෙන්ම නුවරට යන්න වෙයිද? ඒ නුවර තියෙන තැනක් අපි හරිය මේ දන්නේ නැහැ කියලා මං ඊට පස්සේ කිව්වා ඒ වෙන ලියුමේ ඒ හැමදේම දාලා තියෙයි එහෙම වුණොත් යන්න කියලා. මේ ඉතින් මේක මට දිග්ගස්සන්න නැතුව පුළුවන් තරම් ඉක්මනට කරගන්න තියෙනවා නම් හොඳයි. ඉතින් ඒ වුණාට අපිට තියෙන හදිස්සියට කරන්න නැන්නේ නේද? சரி உண்மையிலே இவங்களுக்கு பிரச்சனைன்னா வேறு எதுவும் இல்லை. நாட்டுக்கு போகிற அவசரம். இன்னொரு 6 மாதம் நாட்டுக்கு போகிறதுக்கு டைம் இருக்குது. ஆனால் அவசரமாக நாட்டுக்கு போகணும் அப்படின்றதால வாய்ப்பில் வேறு மாதிரி திட்டம் போட்டிருக்கிறாங்க. அதுக்கு அந்த ஆள் பலிகாடாக ஆகிட்டான். அவ்வளவுதான். எனக்கு ஞாபகம் வருது இந்த சசி பிரியான்ற இந்த பொண்ணு தான். இந்த பொண்ணு அப்படி தான் முன்னாடி என்னை அடிச்சிட்டாங்க, உதச்சிட்டாங்க, படியிலேருந்து தள்ளி விட்டாங்க அப்படின்னு பேண்டேஜையும் போட்டுட்டு ஒரு வீடியோவை பப்ளிஷ் பண்ணிவிட்டு எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள், ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா ஏஜெண்டால் போய் எல்லாம் விசாரித்து பார்த்தா எல்லாமே போய் எல்லாமே நடிப்பு. அதுக்கப்புறமா திருப்பி என்ன வீடியோ போடுது, எல்லோரும் எதுக்காக இந்த வீடியோ ஷேர் பண்ணி நீங்கள்லாம் சம்பாதிக்கிறேன், நீங்கள்லாம் ஃபேமஸ் ஆகுறீங்க, ஏன் வீடியோ வச்சு எல்லோரும் அந்த வீடியோவை அழிச்சிருங்க, எங்கள் எம்பசி எல்லாம் பற்றி ஏஜென்சி எல்லாம் பற்றி தப்பாக பேசாதீங்க. எங்கே போய் சொல்கிறது. அதுக்கு பிறகு இருந்து தான் இன்னொரு பிரச்சனை வந்தாலும் சரியாக தீர ஆராய்ஞ்சு பார்த்து விசாரித்து பார்த்து அதுக்கப்புறமா தான் முடிவெடுக்கிறது. குறிப்பாக வீடியோக்கள்லாம் கொண்டு வரதே இல்லை. இப்போ நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் வீடியோக்கள் நான் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற வீடியோக்களை கொண்டு வரதே இல்லை. ஏன்னா அதை பர்சனலாகவே ஹேண்டில் பண்ணிக்கிறது. ஆனால் சிலர் வந்து இந்த சமூக ஊடகங்களில் இந்த மாதிரி வீடியோக்களை போட்டு எல்லாரையுமே குழப்பம் அடைய வைக்கிறாங்க. தயவு செய்து இந்த சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறவங்க கொஞ்சம் சிந்திச்சு செயல்படுங்க. யாராவது வீடியோ கொடுத்தாங்கன்னா உடனே ஷேர் பண்ணாதீங்க, கொஞ்சம் கவனம். முதலாவது தீர விசாரித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா பப்ளிஷ் பண்ணுங்கள். அதே மாதிரி தந்தவங்கள்ட்ட முதல்ல கேளுங்க, போடவானாமான்னு. சரி, அப்படியே இந்த வீடியோவை பாருங்கள். சின்ன பசங்க 3 பேர் உள்ளே வராங்க.
இந்த லிஃப்ட் வந்து உண்மையிலேயே ரொம்ப டேஞ்சரான ஒரு லிஃப்ட்னு சொல்லலாம். பசங்க உள்ளே வந்துட்டாங்களா, லிஃப்ட்டில் வந்து இப்போ மேலேயோ கீழேயோ போயிட்டுருக்குறாங்க. லிஃப்ட்டு போயிட்டுருக்குது, மேலே தான் போகுது. லிஃப்ட்டு போயிட்டுருக்குது, 3 பசங்க உள்ளே இருக்கிறாங்க. இந்த 3 பசங்களில் ஒரு சின்ன பையன் இருக்கிறான், அதுக்கு அடுத்தது ஒரு பொண்ணு, இன்னொரு சின்ன பையன். இப்போ இந்த பையன் என்ன பண்ணுறான், அந்த கம்பி கதவு இருக்கு இல்லையா, லிஃப்ட்டுக்குள்ளே நடுவில் அந்த கம்பி கதவு இருக்குது, அந்த கதவை இழுத்து விட்டுட்டு மற்றைய கதவுக்கு பின்னாடி நிற்கும்போது அந்த முன்னாடி போன பசங்க என்ன பண்ணுது, அப்படியோ தள்ளி கதவை மூடி விட்டுறது. அஸ்தக்ஃபிருல்லாஹ். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அந்த பையன் உள்ளே போகிற காட்சி தான். அந்த பையன் அப்படியோ இழுத்து உள்ளே இறக்கிடுச்சு. இந்த காட்சியில் பாருங்கள். எனக்கு தெரியலை இந்த வீடியோ காட்சிக்கு என்ன ஆகும்னு தெரியலை. யூடியூப் இதை தருவாங்களா இல்லை தூக்கிடுவாங்களான்னு தெரியலை. அந்த பையன் நிற்கிறான், அவ்வளவுதான், பையனோட சோழி முடிஞ்சது. அப்படியோ அந்த பையனை அப்படியே உள்ளே உள்வாங்கிருச்சு. கீழே பணியும் போது அப்படியே அந்த பையனை இழுத்துட்டு போயிடுச்சு. ஹஸ்பி அல்லாஹ் நிஅமல் வக்கீல். அல்லாஹ் பாதுகாக்கட்டும், அனைத்து குழந்தைகளையும் அனைவரையும் பாதுகாக்கட்டும். இந்த மாதிரி லிஃப்ட் யூஸ் பண்ணுறீங்களா? நிறைய அப்பார்ட்மெண்ட்களில் இருக்குது, குவைத்தில் நிறைய அப்பார்ட்மெண்ட்களில் நான் இந்த மாதிரி லிஃப்ட் பார்த்துருக்குறேன். தயவு செய்து ரொம்ப கவனம், குழந்தைகள் வச்சிருக்கிறவங்க தயவு செய்து கவனம். ஏன்னா இது வந்து கதவு இழுத்து மூடினதுக்கு அப்புறமா அந்த வெளியில் செவர் தெரியுது பாருங்க. சாதாரணமாக தப்பி தவறி கையை விட்டால் கூட கையை இழுத்து எடுத்துகிட்டு போயிடும். மற்ற லிஃப்ட் மாதிரி இல்லை இது. இது ரொம்ப ஆபத்தானது. இந்த நாட்டில் நிறைய பேர் குழந்தைகளோடு இருக்கிறவங்க இருக்கிறீங்க. அதே மாதிரி அப்பார்ட்மெண்ட்களில் குவைத்தி குடும்பங்கள்கிட்ட வேலை பார்க்கக்கூடிய பணிப்பெண்கள் இருக்கிறீங்க. சிலர் வந்து இப்போ வீடு இல்லாதால் அப்பார்ட்மெண்ட்களில் கூட இருப்பாங்க. அவங்களுடைய அப்பார்ட்மெண்ட்களில் கூட இந்த மாதிரி லிஃப்ட் இருக்கலாம். லிஃப்ட் இறங்குறது தெரியக்கூடிய அளவுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் டேஞ்சரான லிஃப்ட். தயவு செய்து ரொம்ப கவனம். தனிமையில் ஒருபோதும் அனுப்பாதீங்க குழந்தைகளை இந்த மாதிரி லிஃப்ட்டுகளில். ஏன்னா இந்த மாதிரி எலிவேட்டர்கள் ரொம்பவும் ஆபத்துன்னு தான் சொல்லணும். அந்த குழந்தையுடைய உடல் வந்து துண்டு துண்டாகத்தான் மீட்கப்பட்டது. அஸ்தக்ஃபிருல்லாஹ். அல்லாஹ் பாதுகாக்கட்டும் அனைத்து குழந்தைகளையும். அதே போல தான் இன்னொரு முக்கியமான விடயம், எதிர்வரும் நாட்களில் குளிர்காலம் ஆரம்பிக்குது. எங்கே போவீங்க? பர்ருக்கு போவீங்க, பாலைவன பகுதிகளுக்கு போவீங்க. சில பாலைவன பகுதிகளில் பார்த்தீங்கன்னா இந்த மின்சார கம்பிகளை நடுறதுக்காக சரி, அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி துளை கிணறு போட்டிருப்பாங்க. எதுக்காகன்னா மசகு எண்ணெய், கர்ட் ஆயில் இருக்குது தானே, மசகு எண்ணெய் வந்து செக் பண்ணுறதுக்காக, அந்த ஏரியாவில் மசகு எண்ணெய் இருக்கா அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி இரும்பாலான குழாய்களை இறக்குவாங்க. நிறைய பாலைவனங்களில் இந்த மாதிரி குழாய்கள் இருக்குது. சில இடங்கள் அது மூடி இருக்கும், சில இடங்களில் அதை ரிமூவ் பண்ணிடுவாங்க, சில இடங்களில் அதை ரிமூவ் பண்ண மாட்டாங்க, மறந்து போய் விட்டுருப்பாங்க. இந்த மாதிரியான குழாய்களும் இந்த நாட்டில் இருக்குது. சில நேரங்களில் வடிகான் மூடிகள் திறந்திருக்கும். இந்த மாதிரி குழாய்கள் பாலைவன பகுதிகளில் இருக்கும். தயவு செய்து குழந்தைகளோட போகிறவங்க ரொம்ப கவனமாக இருங்க. ஆடு ஜீவிதம், த கோட் லைஃப், இந்த படம் ஆரம்பத்தில் பார்க்கும்போது ஒரு நம்மளுக்கே தெரியும் இது உண்மையிலே இந்த மாதிரி சம்பவம் நடக்குதுன்னு. ஆனால் பலருமே எதிர்ப்பு தெரிவித்தாங்க. சவுதியில் அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை, நாங்கள்லாம் தொழிலாளர்களை தங்கம் மாதிரி பார்த்துக்குறோம் அப்படின்னு. அவங்க பார்த்துக்கிட்ட தங்கம் எப்படி இருக்குன்றத இன்னும் எத்தனையோ வீடியோக்களில் நம்மளுடைய செய்தியில் காட்டியிருக்கோம். அதே மாதிரி எனக்கு 2 வீடியோ ஒரு சகோதரர் அனுப்பியிருந்தார். அந்த வீடியோ எனக்கு போஸ்ட் பண்ணவே கிடைக்கல. பாலைவனங்களில் இன்னமும் இதே ஆடு ஜீவித கதை தொடர்ந்து கொண்டே தான் இருக்குது சவுதியில். أنا اسمي عوض سليمان محمد علي. وين قاعد؟ هذه فين هذه؟ قاعد هنا في خلد. هذه فين؟ في ديرة هنا؟ والله ديرة إلى ديرة الشعاع. ديرة شعاع على طريق على خط المدينة الرس. الرس. وين عايش؟ والله ترى عايش هنا بس في خلد. تحت الوادي؟ تحت الوادي. وين ولا في بيس ولا شيء؟ والله يوصلوا تحت الوادي ده. ولا عندك كهرباء ولا؟ لا ولا كهرباء ولا إيه، تحت الوادي ده بس. وش تشرب؟ أشرب والله جوي مويه هنا ترى هذه وصلت تحت الوادي. وش تاكل طيب؟ والله أكلي وسع عدس ودقيق. حدث دقيق بس. من وين تجيب؟ الله يجيبوا لي عمي ده. وش اسمه هذا؟ عمي؟ ايه اسمه متعب. متعب مين؟ هنا في الديرة. في ديرة شعاع. ديرة شعاع. ولا تاكل شيء ولا من والله بس أكلي ده. يجيب لك حبة دجاج يعني يجيب لك شيء والله يا دجاج أول شيء أنا ما قاعد آكله وهو ما قاعد يجيبه. ولا لحمة لا والله لحمة عادي بها الضحية الفات. وعندك الطحية والله باللحمة الضحية. لا. يشهد الله. ولا أي شيء تونة. لا والله تونة بيجيبها لي مرات يعني ما طوالي فيه. وين ايش راتبك كم؟ راتبالي والله. على طول يعطيك. والله ما بيعطيني هسه داير منه 7 شهور.
وهسه قلت له يا اولادي دايرين مصاريف ما اداني 7 شهور ما 7 اعطاك. شهور ما اعطاني والله. ولا ما تسيبه والله بقول له ما عندي ولا ما نبيع من الحلال وشو هالشغل. وإقامة تاخذ جوازك معك؟ يا غامتي عنده وجوازي عنده. ما يعطيك ولا قام ما تقول يعطيني له والله. لو مت شيء ما يثبت ما عندك؟ ما عندي. كلنا عنده؟ والله جد عنده. وتعيش تحت الوايد ده؟ صندقة ما في؟ والله ما في صندوق. ترى تحت الوايد ده. لسه مو مدلع ترز ده مويه لا لا؟ لا تدري لا مويه. واللي تموت يحاسبك عليها؟ مويه دي مويه ملح ولا مويه. والله المويه ملح يا ما يملح. يبقى من جهة كيلون الحاسب كله ما يوديك الدكتور. والله عايزين اتكلم يقول لي وشك مبيض ده وشق يعني ايوه الله فيك. شوف الله يخليك مشان ولد انا رزق بابا ماما امي الرزق بس خلاص انا معلش. ليش كلام حكومة ما في كويس سعودي؟ لا انا ما في اقول لكم ما في كويس. ليش كلام حكومة السعودي ما في كويس؟ امريكا شيل السعودية. ها السعودية خوف امريكا حيوان؟ انا في شيء رزق من هنا انا شيل رزق. ليش كلام السعودية ما في كويس؟ خلاص ما في شيء انا كلام السعوديه انا اشوف مواطن. سلم السعودية كويس ولا ما كويس؟ كويس. السعودية ابو انت يا كلب. ابو حكومة انت. شوف انا شيل رزق. سمسم كلب سعودي يا كلب. كلب سعودي يا كلب. معلش ايش ما انت ايش؟ شوف ايش ما انت؟ عبد الله ايش حيوان؟ اختار علي. اختار علي؟ يختار علي يا حيوان. السعودية حيوان ها؟ لا 100. السعودية ايش السعودية؟ شوف احلى السعودية ايش؟ احلى مواطن في العالم. احلى موطن في العالم. اخ خير وبركه. خير وبركة. انت ايش انت؟ خلاص انا شوف حتى انا انت ايش؟ الحمد لله بنجلاديش. انت حيوان. الحمد لله. انت ايش؟ حيوان. سلم يا حيوان. باقي كلام سد؟ لا ها؟ ما في كلام سعودية 100. حكومة السعودية تق رسمك يا ابن الكلب. الحرب اللي قاعد يشنها بعض المواطنين على الوافدين حرب غريبة قسما بالله كأنها مدفوعة الأجر. ابعدوا الوافدين، فكونا من الوافدين، سفروا الوافدين. يا أخي أنت بلد بعد الله سبحانه وتعالى ما تعيش بدون الوافدين، أنت عايش على الوافدين. البنا وافد، البنشرتشي وافد، الكهربائي وافد، السباك وافد، الكواي وافد، اللي يحلق لحيتك وافد، اللي يغسل ملابسك وافد، كل شيء. وأنت ما قاعد تسوي شيء. أنت احمد ربك على النعمة والخير اللي عايش فيه. بعدين الوافد انت مو تجمل عليه، ترى الوافد قاعد يشتغل يعني بعرق جبينه، ترى شيء مقابل عمل. اذا ضحك عليك وافد واحد او اثنين او ثلاث اللي يخالفون القانون يعاقبون، احنا ضدهم كلنا. لكن تعمم الوافدين والوافدين ازعجون الوافدين. انت بدون الوافدين ما تسوي شيء، انت شغلتك اكل ونوم وشربه بس، ومتبطح تحت المكيف وتغرد ضدهم. يعني انت لا فايده ولا زايده. اصلا الوطن لو يقارنون بينك وبين الوافد انت اللي تهاجمهم، قسم بالله يختارون الوافد ويتركونك. فأنت ليش يعني هالحرب؟ ليش تكره الناس فيك؟ يعني ليش تكره الناس بوطنك؟ يا أخي هذا الوافد هذا بالنهاية إنسان. أنت ترى تطلع من دوامك ترجع عيالك تلاقيهم، هذا يتغرب عن عياله سنة وسنتين وثلاث وعشر بعضهم، يعني ما يشوفهم. أنت لو يوم يومين ما تشوف عيالك تنجن، فاستغرب من هالهجوم عليهم. بعدين الوافد أهم منك أنت، خصوصا هذول النوعية اللي لا فائدة ولا زايدة اللي بس يهاجمون الوافدين. والله الوافد أهم منك بالوطن، على الأقل منه فائدة، أنت ما منك أي فائدة. فاحترم نفسك واحمد النعمة اللي أنت فيها واترك السالفة البايخة. இதுதான் நிலை, இதுதான் உண்மையான நிலை. நல்லா பார்த்துக்கோங்க. வெளிநாடு வாழ் தொழிலாளர்கள் படும் கஷ்டம், துன்பம், இன்னல்கள் இவைதான். நிறைய பேருக்கு இது சொன்னாலும் புரியாது. அதே போல ஒரு சிலர் நயவஞ்சகர்கள், ஏமாற்றுக்காரர்கள். அங்க நல்ல வேலை இருக்கு, நல்ல சம்பளம் இருக்கு, நல்ல சாப்பாடு இருக்கு அப்படின்னு ஏமாற்றி ஒரு சில தொழிலாளர்களை கொண்டு போய் இந்த மாதிரி பாலைவன தொழிலில் கோர்த்து விட்டாங்க. ஆனால் கடைசியில் இந்த பாலைவன தொழிலாளர்களுடைய நிலை, இந்த ஆடு ஜீவிதம் கதை, அந்த படத்தை பார்த்தீங்கன்னா இந்த தொழிலாளர்களுடைய நிலை என்ன அப்படின்றது உங்களுக்கு சொல்லாமலே புரியும். ஆனால் இன்றைக்கி சவுதியில் இன்றைக்கு வரைக்கும் அந்த படத்தால் மட்டுமே பல பேர் பாதிக்கப்படுறாங்க. நிறைய பேருக்கு இந்த மாதிரி அநியாயம் நடந்திருக்குது, அடிச்சிருக்கிறாங்க. ஏன் அந்த படம் வெளியாகினது, இப்போ இந்தியாவில் அந்த படம் வெளியாகினதால் இந்தியர்கள் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, நிறைய பேர் அடிக்கிறாங்க. தொடர்ந்து இந்த மாதிரி சம்பவங்கள் பதிவாகிட்டே இருக்குது.
உண்மையை சொன்னால் வலிக்கத்தானே செய்யும் எல்லாருக்கும். உண்மையை சொன்னால் வலிக்கத்தான் செய்யும் நிறைய பேருக்கு. அந்த தப்பு செய்கிறவங்களுக்கு அது வலிக்கும். ஏன்னா அதே நாட்டில் நிறைய பேர், இப்போ அதே நாட்டில் உள்ள சில அரபிகள் தான் போய் நேரடியாக நேர்காணல் பார்க்குறாங்க, இந்த மாதிரி உண்மைக்குமே நடக்குதா அப்படின்னு. இப்போ கடைசியாக ஒருத்தர் அடிக்கிறாரு, டே நாயே என் கையை கொஞ்சிடா, எங்கள் நாடு உனக்கு கெட்ட நாடா, கையை கொஞ்சிடா நாயே அப்படின்னு அடிக்கிறாரு. அதே போல தான் அதுக்கு முன்னாடி மற்ற வீடியோவில் அவர் விசாரிக்கும் போது அவர் கேட்குறாரு, அப்போ கோழி கறி இந்த மாதிரி எல்லாம் சாப்பிடுவீங்களா? அதெல்லாம் கண்டு எத்தனையோ வருஷமாச்சு, எங்கே தூங்குறீங்க? அந்த லாரி கடியில் தான் தூங்குறாங்க. கரண்ட் அதெல்லாம் எதுவுமே இல்லை. தண்ணி எப்போயாவது இருக்க இது வரும், பவுசர் வரும், அதில் பிடிச்சி வச்சுக்குவோம், அதை தான் குடிப்போம். சாப்பாடு ரொட்டி இருக்குது, தண்ணியில் நினச்சி சாப்பிடுவோம். ஹஸ்பி அல்லாஹ் நிஅமல் வக்கீல். அல்லாஹ் பாதுகாக்கட்டும் அனைத்து சகோதர சகோதரிகளையும் இந்த நாடுகளில் இருக்கக்கூடிய. தயவு செய்து ரொம்ப கவனம், வெளிநாடுகளுக்கு வரதா இருந்தால் சரியாக தீர விசாரித்து வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தயவு செய்து எத்தனையோ நண்பர்கள் இருப்பாங்க, அவங்களுக்கும் தெரியாமல் இருக்கும், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.